வணக்கம். வாழ்க வளத்துடன். அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். மகாலயபட்சம் இன்றைக்கி பிரதமை திதி. இன்னையிலிருந்து 15 நாள் மகாலயபட்சம், அமாவாசை வரைக்கும் இந்த மகாலயபட்சம் உண்டு. இதில் முக்கியமாக நம்ம முன்னோர்களுக்கு, நம்ம ஏற்கனவே திதி கொடுக்காமல், சிரார்த்தம் கொடுக்காமல் விட்டு போனவங்களுக்கு, நம்மளுக்கு தேதி தெரியாமல், திதி தெரியாமல் விட்டு போனவங்களுக்கெல்லாம் இந்த மகாலயபட்சத்தில் நம்ம திதி தர்ப்பணம் சிரார்த்தம் செய்யும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மேலும் இந்த மகாலயபட்சத்தில் செய்யும்போது 1 வருடம் நம்ம தர்ப்பணம் செய்ததற்கான பலன் கிடைக்கும். இந்த முன்னோர்களுடைய தோஷம் நம்ம தீர்க்காமல், அதாவது பித்ரு தர்ப்பணம் செய்யாமல், அதனால் அவங்களுடைய சாபத்தை நம்ம வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, வீட்டில் நிம்மதி இருக்காது, மன உளைச்சல் இருக்கும், தற்கொலை முயற்சி ஏற்படும், குழந்தை பிறப்பு தடை ஏற்படும், திருமண தடை இருக்கும், மன நிம்மதி இருக்காது. அதே போல் நம்ம விரும்பவே கூடாத சில விஷயங்கள்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ளே நடக்கும், தீய பழக்க வழக்கங்கள் வரும், இந்த மாதிரி சூழல்லாம் ஏற்படும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களை நம்ம வழிபாடு பண்ணணும். கூடவே நம்மளுடைய குலதெய்வத்தையும் வணங்கணும் அப்படின்றது சாஸ்திரம் சொல்லுது. இவங்க 2 பேரையும் ரொம்ப முக்கியமாக நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அற்புத தருணத்தில் இப்போ நம்முடைய முன்னோர்கள் எப்போல்லாம் வருவாங்க அப்படின்னா, அமாவாசை திதியில் வருவாங்க, இந்த மகாலயபட்சத்தில் வருவாங்க. அதே போல் அவங்க இறந்த திதி இந்த நாட்களில் தான் அவங்களால இந்த பூலோகத்துக்கு வர முடியும். இதுக்கு இடையிலெல்லாம் அவங்களால வர முடியாது. அப்போ அவங்க நம்ம கூடயே இருந்து நம்ம கொடுக்குற அந்த உணவெல்லாம் எடுத்துக்கிட்டு, பூஜை முறைகளெல்லாம் ஏற்றுக்கிட்டு, அவங்க நம்மளை ஆசீர்வாதம் செய்துட்டு போகிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அப்போ இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பண்டிதர்கள், வேதம் படித்தவங்க, சாஸ்திரிகள், பிராமணர்கள் யாரையாவது வச்சு நீங்கள் இந்த 15 நாளும் திதி தர்ப்பணம் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்றது சூட்சமம். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். எங்களால் 15 நாளும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால், இந்த 15 நாளில் ஏதாவது ஒரு நாளாவது நீங்கள் செய்கிறது சிறப்பு. எங்கே செய்யலாம் அப்படின்னா, ஆத்தங்கரை, குளக்கரை, கடற்கரை, கோயிலில் இருக்கக்கூடிய மண்டபங்கள், புனித ஸ்தலங்கள், இந்த இடங்கள்லாம் போய் பண்ணுறது சிறப்பு. அதே போல் மேற்கொண்டு இது எங்களால் தொடர்ந்து செய்ய முடியாதுங்க, இது இல்லாமல் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் மதியானம் 12:30லேருந்து 1:45 வரைக்கும் பித்ருக்கள் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்னு இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பிடி பச்சரிசி போட்டு அதை வேக வச்சு, அதில் கொஞ்சம் எள் வச்சு அதை உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு ஒரு வாழை இலையில் வச்சு அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருங்க. இதை அந்த நேரத்தில் பித்ருக்கள் நம்ம வீட்டில் அந்த உணவை எடுத்துகிட்டு போகிறதா ஒரு சாஸ்திரம் சொல்லுது. இதுவும் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, ஈசானியம், உங்களுடைய வீட்டில் ஈசானியத்தில் ஒரு தாம்பலம் தட்டு, அதாவது அந்த தாமிரத்தட்டாக இருக்கிறது சிறப்பு. அதில் கொஞ்சம் எள் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஈசானியத்தில், அதாவது வெயில் படக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சிடணும். இதை வச்சுட்டு டெய்லியும் இதை வச்சு நீங்கள் அந்த தண்ணி வச்சு, அந்த தண்ணி சூரிய வெளிச்சம் பட்டு அது எவாப்ரேட் ஆகும், இல்லைனா பறவைகள் ஏதாவது சாப்பிடும். அந்த மறுநாள் காலையில் அதை சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் தண்ணியும் எள்ளும் அதில் வச்சு நீங்கள் வேண்டிட்டு வரணும். அதுவும் செய்யலாம். கூடவே என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஈசானிய மூலையில் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றலாம். தெற்கு பகுதியை நோக்கி தீபம் ஏற்றி, அந்த தீபம் ஏற்றும் போது உங்களுடைய முன்னோர்களை நினச்சி மனதார வேண்டிட்டு வரும்போதும் உங்களுக்கான தோஷங்கள் விலகும். இது ரொம்ப முக்கியமான நேரம். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கை முறைகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கூடவே என்ன பண்ணலாம், உங்களால் முடிஞ்சால் அந்த 15 நாளில் உங்களால் முடிஞ்சால் சிலருக்கு அன்னதானம் கொடுக்கலாம். அதே போல் பசுக்களுக்கு அகத்திக்கீரை, வெல்லம், பச்சரிசி இதெல்லாம் கொடுக்கலாம். பிராமணர்களுக்கு நல்ல காய்கறிகள், நாட்டுக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, வாழைக்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி காய்கறிகள், நிறைய காய்கறிகள், பச்சரிசி, அவங்களுக்கு அரிசி தானம், அதே போல் அவங்களுக்கு ஆடை தானம், இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். எளியவர்களுக்கு நீங்கள் குடை, செப்பல், இது போல்
நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு அவங்க எல்லாருமே உங்களை வாழ்த்தும்போது உங்களுடைய முன்னோர்களும் உங்களை வாழ்த்துவாங்க. இதையும் நீங்கள் செய்துட்டு வரலாம். இந்த அற்புத நேரத்தை பயன்படுத்தி உங்களுக்குள்ள இந்த பித்ரு தோஷம், பித்ரு கடன்களை விலக்குங்க. பித்ரு கடன் தீர்ந்தால் உங்களுடைய பொருளாதார கடன், நீங்கள் யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருப்பீங்க இல்லையா, கடன் கட்ட முடியாமல் அவஸ்தைப்படுறவங்கெல்லாம் இந்த பித்ரு கடனை தீர்க்கும்போது உங்களுடைய கடன்கள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும். இந்த நேரத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.